ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5 1.3ல சிக்ஸ்த்து சம் பார்த்துரும். சரியா? வழக்கம் போல தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ சொல்யூஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே வழக்கம் போல 3 டேர்ம் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிருவோமா? ரொம்ப ஈஸி தான். எஃப் ஆஃப் 0. ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 0 இருக்கு. அப்போ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 0 இருக்கணும். ஸோ அப்போ 2 zeros are 0, ஆன்சர் மைனஸ் 3. அடுத்தது எஃப் ஆஃப் 1. ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. ஸோ இந்த சைடும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கணும். ஸோ 2 1s are 2, மைனஸ் 1. அடுத்தது கீழே 2 தான் இருக்கு. ஸோ இப்போ இதை போட்டுடலாமா? எஃப் ஆஃப் 0 பிளஸ் எஃப் ஆஃப் 1 ஹோல் டிவைடட் பை 2. ஸோ எஃப் ஆஃப் 0 இருக்கிற இடத்துல மைனஸ் 3, எஃப் ஆஃப் 1 இருக்கிற இடத்துல மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை 2. ஸோ அப்போ மைனஸ் 4 டிவைடட் பை 2. ஸோ என்னோட ஆன்சர் மைனஸ் 2. ஓகே, அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0வா? ஸோ நல்லா கவனிங்க, f of x is equal to 0. f of x ஓட வேல்யூ என்ன? 2x minus 3 is equal to 0. இந்த minus 3 equal to அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா plus 3. So x is equal to 3/2. முடிஞ்சு போச்சு. அடுத்தது third subdivision. f of x is equal to x. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 2x மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு? எக்ஸ். இதுக்கு முன்னாடி 0 இருந்தது, 0 போட்டோம். இப்போ இங்கே எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம். நல்லா கவனிங்க, இந்த பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ், இந்த மைனஸ் 3 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. எப்படி சார் எக்ஸ் போட்டீங்க? இந்த எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பர் இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கோங்க. 2x மைனஸ் 1x. எக்ஸுக்கு எக்ஸ் அப்படியே போட்டுருங்க. பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ், 2ல 1 போச்சுன்னா 1. ஓகே, ஸோ 1x-னாலும் ஒன்று தான், எக்ஸ்னாலும் ஒன்று தான். அதனால தான் இங்கே எப்படி எக்ஸ் போட்டேன். புரியுதா? சரி, ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. ஃபோர்த் சப்டிவிஷன் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னது? 2x மைனஸ் 3. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? 1 மைனஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த சைடும் எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. ஸோ 2 மைனஸ் 2x மைனஸ் 3. ஸோ அப்போ மைனஸ் 1 மைனஸ் 2x. ஓகே, ஸோ இப்போ போட்டுடலாமா? இப்போ இதை சால்வ் பண்ணிடுவோம். ஸோ ரெண்டும் ஈக்குவல். எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x மைனஸ் 3, எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்படி இருக்கு. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம். 2x, இந்த மைனஸ் 2x ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா பிளஸ் 2x மைனஸ் 1, இந்த மைனஸ் 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 3. ஸோ 4x 2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/4 1/2. அவ்வளோதான் என்னோட ஆன்சர். கிளியரா இருக்கா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.